அப்போ என்னதான் வழி எங்களுக்கு போகிறதுக்கு? போகவே முடியாத காலமெல்லாம் இப்படியே கிடக்க வேண்டியதானா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல சகோதர சகோதரிகளுடைய கேள்வி. நேற்றைய தினம் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா குறைஞ்சது பர்சனலாக மெசேஜ் மட்டுமே கிட்டத்தட்ட 200க்கும் மேலே ரைட் பண்ணிட்டேன். கமெண்ட்ஸ் பலருடைய கேள்வியும் ஒன்று தான். இப்போ எங்களுக்கு அக்கா அம்மா இல்லை, சிச்சுவேஷன் ஓகே, நீங்களே சொல்லிட்டீங்க, ஒவ்வொரு காரணத்துக்காக வெளியில் வந்திருப்போம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. சரி, எங்களுக்கு இப்போ போகிறதுக்கு என்ன வழி? அவசரமாக போகணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு 2-3 வீக்ஸில் அல்லது ஒரு மாதத்துக்குள்ள போகிற மாதிரி உங்களுக்கு சிச்சுவேஷன் இருக்குதுன்னா இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை குவைத் சிட்டிக்கு, அதாவது மாலியாவுக்கு போங்க. மாலியா பிரிட்ஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வீடியோஸ் தேடி பார்க்குறேன், இருந்தால் அட்டாச் பண்ணுறேன். மாலியா பிரிட்ஜில் நிறையவே அதிகமாக செக்இன் நடக்கும். அதே மாதிரி குவைத் சிட்டிலேயும் அதிகமாக செக்இன் நடக்கும். இல்லை நான் பிடிபட்டதான் ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க, பிடிபடணும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட்டில் இருக்கிறீங்கன்னா ரோடுகள், அதாவது மாலியா சிட்டி அங்கே இங்கே கொஞ்சம் ஒரு ட்ரெஸ் பேக்கோடு நடமாடினீங்கன்னா, பெண்களாக இருந்தீங்கன்னா ஒரு ஆடை துணி பேக்கோடு நடமாடினீங்கன்னா இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க தானே, சிஐடி, அந்த ஏரியாக்களில் புலங்குறவங்க யாராவது கண்டாங்கன்னா செக் பண்ணி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா, சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன், நீங்களே ஃபோன் பண்ணிவிட்டு நீங்களே சண்டை பிடிச்சிக்கோங்க, மாறி மாறி அடிச்சுக்கோங்க. பொது ஒழுக்கத்தை மீறிய குற்றத்துக்காகன்னு பிடிச்சி உள்ளே போட்டு ரெண்டு பேரையும் டிபோர்ட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க செஞ்சு போயிட்டாங்க. சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் தானே என்னையை போட்டு கொடுக்க போகிறீங்க, போட்டு கொடுத்தாலும் என்ன செய்ய, எல்லாம் உங்களுக்காக தானே. 2 பேர் அக்காமா இல்லாதவங்க, சரியா? கடைசியில் போலீஸ்காரனை முட்டலாக்கிட்டீங்களாடா. ஏற்கனவே ஒரு பாபா போக விடாமல் பிளாக் பண்ணி பிரச்சனை பண்ணி வச்சுருந்துருக்காரு, சரியா? அப்போ இவங்க என்ன பண்ணினாங்கன்னா, சரி ஐடியா கொடுத்தது நான் தான் வச்சுக்கோங்களேன், இவங்க இப்போ நாட்டுக்கு போகணும். ஒருத்தருக்கு பிரச்சனை, பாபா பிளாக் பண்ணி வச்சிருக்காரு, இன்னொருத்தர் கமல் தான் நாட்டுக்கு போகணும். என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது நான் தான் சொன்னேன், இப்போ அவசரமாக போகிறதுக்கு எந்த வழியும் இல்லை. அப்படி போகணுமா தான் ஒரு வாரம் 2 வாரம் ஜெயிலேருந்து போக வரும். போலீஸில் நேரடியாக போய் இப்படி அக்காமா இல்லை பாரம் எடுங்கன்னு சொன்னால் போங்கடான்னு விரட்டி விட்டுடுறாங்க. இப்போ இருக்கிற ஒரே வழி, கொஞ்சம் நகைக்கீரல் வாங்கிக்கோங்க, மாறி 2 பேரும் லேசாக ரத்தம் வர அளவுக்கு கட்டி பிடிச்சி உருண்டு பெறலைங்க. அதுவும் கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆகிற மாதிரி, அல்லது ரோடில் போலீஸ் வண்டி எங்கேயாவது தூரத்தில் நிற்கிற மாதிரி இடங்களில் முடிஞ்சால் அந்த ட்ராமா போடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் போயிட்டேன், சரியா? இந்த சம்பவம் நடந்தது தெரியாது, செய்திகள்லையும் வரலை. அதுக்கப்புறமா பயப்புள்ள நாட்டிலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து காண்டாக்ட் பண்ணுது. நான் அந்த மிஸ் ஆகிருக்கும் நிறைய மெசேஜ். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஃபர்வானியாவில். யாராவது இந்த இன்சிடெண்ட்டை பார்த்துருந்தீங்க? ஃபர்வானியா சிக்னல் லைட்டு கிட்ட வச்சு தான், ஃபர்வானியா மெயின் சிக்னல் லைட்டு கிட்ட வச்சு தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. மெசஞ்சரில் அவர் போட்ட மெசேஜ் அப்படியே இருந்துச்சு. அது பப்ளிஷ் பண்ணினா அது கடைசியில் பிரச்சனை தானே அப்படின்னு நான் விட்டுட்டேன். யாராவது முட்டாள்தனமாக அதை இன்னும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஏதாவது பண்ணி கடைசியில் ஜெயிலில் போட்டுற போகிறாங்க 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம். அந்த மாதிரி சிச்சுவேஷனால், அதாவது இந்த மாதிரி 2 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, போயிட்டு டிராஃபிக் சிக்னலில் போய் நின்று 2 பேரும் சும்மா கட்டி உருண்டு பேரண்டு ஏன்னு சத்தம் போட, அப்போ கடைசியில் போலீஸ் வண்டி அங்கே நின்றுருக்குது தூரத்தில். உடனே போலீஸ் வண்டி 2 பேரையும் ஏற்றிட்டு போயிருக்காங்க. கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தா அக்காமா இல்லை. 2 பேரையும் கொண்டு போய் உடனடியாக என்ன செஞ்சுருக்காங்க, சிஐடியில் பாரம் கொடுத்து சொல்லியிருக்காங்க, கழித்தலாம் படுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சரியா 10 நாளில் கவர்மெண்டாலே டிக்கெட்டை போட்டு நாடு கடத்திட்டாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு கும்பல் ஒன்று இப்போ உருவாகி இருக்குது.
சரியா? சாதாரண சரி அவங்க டாக்ஸி காசு சிஐடிக்கு அங்கே இங்கே அலையிறது கூட்டிகிட்டு வர்றது ஒரு 20-30 தினார் நியாயம். சரி, ஒரு 50 தினாருக்குள்ளே நியாயம்ப்பா, விட்டுருங்க. ஒரு 50 தினார் எடுத்துகிட்டு உங்களை நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா சரி, அங்கே கூப்பிட்டு போய் சிஐடியில் கூப்பிட்டு போய் பாரம் கொடுக்குறாங்க, ஓகே கொடுங்க, அது உங்கள் இஷ்டம். அதுவும் தேவையில்ல. பிடிப்பட்டு போனீங்கன்னா ஒரு சதம் தேவையில்லை. டிக்கெட்டுக்கு காசு தேவையில்லை. சிஐடிலேயோ போலீஸ்லேயோ பிடிப்பட்டு போகிறவங்களுக்கு டிக்கெட்டுக்கு காசு தேவையில்லை, ஃப்ரீ. கவர்மெண்ட்டால் அது உங்கள் கஃபீல்ட்ட இருந்து எடுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அடுத்தது, உங்கள் கையில் இருக்க நகை பணம் எந்த பொருள் இருந்தாலும் நீங்கள் கொண்டுட்டு போங்க தாராளமாக. அங்கே கொண்டு போய் லொக்கரில் பூட்டி வைப்பாங்க. லோக்கரில் பூட்டி வச்சுட்டு நீங்கள் போகும்போது என்றைக்கு டிபோர்ட் ஆகிறீங்களோ அந்த அன்றைக்கி உங்கள் கையில் தந்துடுவாங்க. அதனால் நீங்கள் யார்கிட்டையும் கொடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சிலர் வந்து இப்படி தான் பணத்தை நகையை கொடுத்துட்டு போயிட்டு கடைசியில் அவங்க கொடுக்கல, ஃபோனை ஆஃப் பண்ணிட்டாங்க, ஃபோட்டோவை போட்டு தேடித்தர முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. பிறகு எப்படியோ சிலவங்களை கண்டுபிடிச்சாச்சு, சிலங்களை ஆளே இல்லை. அந்த மாதிரி சிச்சுவேஷன். அதால் தயவுசெய்து யாரும் உங்களுடைய பொருட்களையோ நகைகளையோ யாரிடமும் கொடுக்காதீங்க, நீங்களே கையோடு கொண்டு போங்க. அடுத்தது, இந்த நகை பணமெல்லாம் நீங்கள் கொண்டு போயினீங்கன்னா லொக்கரில் வச்சு போகும்போது கொடுத்துருவாங்க. அதிகமான ட்ரெஸ், அதிகமான பொருட்கள், பர்ஃப்யூம், அது இது ஏதோ வெக்கேஷன் போகிற மாதிரி அக்காமா பாஸ்போர்ட்டோட வெக்கேஷன் போகிற மாதிரிலாம் போகாதீங்க. சரி, பாரமாக போகிறீங்கன்னா இருக்கிற பொருள்லாம் நல்லா கார்கோ போட்டு எல்லாத்தையும் பிடிச்சி அனுப்பி விட்டுட்டு உடுத்த உடுப்போட போகிற மாதிரியே போங்க. மேக்கப் செட்டு, பர்ஃப்யூம் எல்லாம் ரெடி ஆகி மாப்பிள்ளை மாதிரி பொண்ணு மாதிரி போனீங்கன்னா தூக்கி வெளியில் அனுப்பி விட்ருவானுங்க. இல்லையா அந்த பொருள்லாம் தூக்கி வீசிடுவாங்க. அதனால் தயவு செய்து பொருட்கள் சாதாரணமாக ஒரு 4-5 கிலோவில் ஒரு சின்ன குட்டி பேக் ஒன்றில், ஒரு ஹேண்ட் பேக் ஒன்றில் ஏதாவது பொருட்கள் இருந்தால் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். மற்றபடி டிக்கெட்டுக்கோ வேறு எதுக்குமோ பணம் தேவையில்லை. உங்கள் கையில் ஏதாவது காசு வச்சுக்கோங்க. சில நேரங்களில் சாப்பிட்ற ஜெயிலில் அங்கே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, மற்ற பொருட்கள், டூத் பேஸ்ட், ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி தேவையான பொருட்கள் வந்து உள்ளே விற்கிறாங்க. வாங்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க சிலர். அந்த இதில் பிடிபட்டு போனவங்க சாப்பாடும் சில நேரங்களில் சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னாங்க உள்ளேயே. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. ஆனால் ஒன்று, செக்இன் நடக்கும்போது செக்இனில் போய் பிடிபடணும். இல்லை உங்களை பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது செஞ்சு நடந்து கொள்ளணும். நான் சொன்னது இந்த சண்டை பிடிக்கிற மாதிரி சும்மா ஏதாவது ஒன்று, இல்லை மாறி மாறி ஏதாவது ஒரு 5 பேர் ஒரே அடியாக ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி சிலர் வந்து இந்த மாதிரியெல்லாம் வில்லங்கத்தனத்துலேயும் போயிருக்காங்க, வில்லங்கம் பண்ணி போயிருக்காங்க. 5-6 பேர் ஒரே ரூமில் இருக்கிறாங்க, அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க, விபச்சாரம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு அவங்கள போட்டு கொடுத்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு கொண்டு போயிருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது பப்ளிஷாக சொல்ல மாட்டாங்க இல்லையா, நம்மளுக்கு சொல்லணும். ஏன்னா சிலர் வந்து இன்றைக்கும் போகணும் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பொது மன்னிப்பால் போகிறதா இருந்தாலோ, அரசாங்கத்தால் அனுப்புகிற மாதிரி சிச்சுவேஷன் வேணுமென்னாலோ கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். குறைஞ்சது வருஷம் 6ஆம் மாதம் வரைக்கும் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் பொது மன்னிப்பு எதிர்பார்க்குறவங்க. அப்படி இல்லை அதையும் விட வேகமாக போகணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி சிச்சுவேஷனில் தான் முடியும். அப்படி இல்லையா மாலியாவில் பிரிட்ஜில் செக்இன் நடக்கும்போதோ அல்லது வேறு எங்கேயாவது சிஐடி செக்இன் நடக்கும்போதோ போனீங்கன்னா அந்த இடங்களில் பிடிப்பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சட்டவிரோதமாக கஞ்சா வைக்கிறேன், சாராயம் வைக்கிறேன், அது வைக்கிறேன், இது வைக்கிறேன்னு சொல்லி நீங்களே பிடிப்பட்டுக்காதீங்க. கடைசியில் வாழ்க்கையே ஜெயிலில் போய் நரகமாகிரும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சும்மா நார்மலாக உங்கள் மேலே பிரச்சனை இல்லாத மாதிரி ஏதாவது கேஸு போட்டு போக பாருங்கள். அப்படி இல்லையா செக்இனில் பிடிப்பட்டு போகணும். இப்போதைக்கு தூதரகம் பாரம் எடுக்க மாட்டாங்க, ரெட் க்ராஸ் பாரம் எடுக்க மாட்டாங்க, சாஃபர் ஜெயிலில் பாரம் எடுக்க மாட்டாங்க, சிஐடியில் போனாலோ போலீஸில் போனாலும் எங்கேயுமே பாரம் எடுக்க மாட்டாங்க. போகிறதா இருந்தால் ஒரே வழி, நான் சொன்ன வழி தான், செக்இனில் பிடிப்படணும். இல்லையா உங்கள் மேலே செக்இன் வர மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளணும். இவ்வளோதான் இப்போதைக்கு இருக்கிற வாய்ப்பு. முயற்சி பண்ணி பாருங்கள். ஆனால் வேறு எங்கேயும் பாரம் எடுக்க மாட்டாங்க. நேற்று சொன்னது தான் இன்றைக்கி. நீங்களாக முயற்சி பண்ணி இந்த மாதிரி பிடிப்பட்டு போனால் மட்டும்தான். குறைஞ்சது 1 மாதம் டார்கெட் வச்சுக்கோங்க. வீட்டில் சொல்லிக்கோங்க 1 மாதம் அல்லது 1.5 மாதமாவது சொல்லிக்கோங்களேன். 45 நாள் வரைக்கும் என் ஃபோன் வேலை செய்யாது, போலீஸில் பாரமாக போகிறேன், இந்த மாதிரி சிச்சுவேஷன். ஏன்னா அவங்க தேடுவாங்க, அதுக்கப்புறம் பதட்டப்படுவாங்க. ஒரு 45 நாள் அவங்களுக்கு கெடு கொடுங்க. ஆனால் 1 மாதத்துக்குள்ளே எப்படியுமே அவங்கள மாதக்கணக்கில் வச்சு சாப்பிட கொடுக்குறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன பைத்தியமா? முடிஞ்ச வரைக்கும் வேகமாக அனுப்ப தான் பார்ப்பாங்க. ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே சரி அனுப்பிடுறதுக்குரிய முயற்சிகளை எடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் காம இல்லாத உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.